உங்க அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம்மறியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் நீர்மலைகள் என் மேல் விழுந்தும் உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உன் அழிவு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் நீர்மலைகள் என் மேல் சுமந்தும் உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எஜமானரே, எஜமானரே, என்னை அழைத்த எஜமானரே, எஜமானரே, என் எஜமானரே, என்றும் நடத்தும் எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைந்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீ எனக்காக திறந்தது ஆயிரமன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரைத்து வந்து ஊழியத்தை துவங்க சொன்னீரே. மனிதர் அடைந்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீ எனக்காக திறந்தது ஆயிரமன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அலை
எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. ஹல்லேலூயா. துரோகங்கள் வீண் பழிகள் என்மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டது. எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானன். இந்த வரை இன்னொரு பாடல எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததாலே நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் சுமந்து கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் சுமந்து கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டது. எஜமானரே எஜமானரே என்னை அழைத்த எஜமானரே 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 என்றும் நடத்தும் எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எல்லாரும் நம்ம சொல்லுவோமா? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் சுமந்து கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் சுமந்து கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டது. எஜமானரே எஜமானரே என்னை அழைத்த எஜமானரே 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 என்றும் நடத்தும் எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்க கிருபை எங்களை காத்ததுனால நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்பா உங்க கிருபை மேலானது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பா உங்க கிருபை மேலாத ஆண்டவரே. ஏசப்பா எத்தனை பேர் எங்களை அழிக்க நினைச்சாங்க ஏசப்பா. நாங்க மாண்டு போயிடுவோம்னு நினைச்சாங்க ஆண்டவரே. நாங்க இல்லாம போயிடுவோம் நினைச்சாங்க ஏசப்பா. அவர்கள் மத்தியில ஏசப்பா உங்க கிருபை எங்களை காத்ததுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. இதுவரையிலும் அப்பா உங்க கிருபை எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா.
ஸ்தோத்திரம். வானம் பூமி யாவையும் அரசாளுகிற தெய்வம். அவர் நாம் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை அழைத்த தெய்வம். அவர் கைவிடாதபடி நடத்துகிறார். எல்லா கண்களும் மூடி வானத்தை திறந்து கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தருக்கு சோதரம், கர்த்தருக்கு சோதரம், கர்த்தருக்கு சோதரம், கர்த்தருக்கு சோதரம். அப்பா உடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே, உடைய அன்பு இருந்ததுனால முடிந்து போகலாம் ஆண்டவரே. சொன்னா எங்களை அழைத்து உடைய கரங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தாவே உடைய கரங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயிலும் கர்த்தரை சோதரிப்போமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமைக்குரியவர், கர்த்தர் போற்றுதலுக்குரியவர், கர்த்தர் துதிக்கும் மகிமைக்கு பார்த்து ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர், சாகாமை உள்ளவர். அவர் நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் நீதி செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆலோசனை தருகிற நல்ல தெய்வம். எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம். ஒரு ரிஷி விகான தகனதோ ரிஷி கபாரதோரி கபபா. அப்பாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உடைய இரவுகளுக்கு முடிவில்லை, உடைய அன்புக்கு அளவில் ஆண்டுகிறே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடந்து கொடுக்கிற தெய்வமே துதிக்கிறோம். இந்த நாட்களில் அப்பா உடைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான குடும்பங்களில் இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நாட்கள் இயேசுவே போராட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய கிரியைகளிலும் கர்த்தாவின் நாட்கள் போராட்டங்கள் மாறட்டும். இங்க இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் எல்லா விதமான பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்களே, எல்லாவற்றையும் அப்பா ஆராய்ந்து அறிந்து செயலாற்றுகிற தெய்வமே. கர்த்தர் கிருபையாய் தடைகளை மாற்றி போடுவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற கடவுளுக்கு திறந்து கொடுப்பீராக. வியாதியின் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக. போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. மேலும் கூப்பிடுகிற யாருடைய மன்றாட்டை கேட்கிறதே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா செபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் நல்லவர், 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 நல்லவர். போற்றுதலுக்குரியவரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா கண்கள் மூடி வாழ்ந்து கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் மகிமை மத்திலே வாசம் பண்ணுகிறவர், துதி மத்திலே வாசம் பண்ணுகிறவர். அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இந்த நாட்கள் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இங்கு இருக்கிற எல்லா விதமான ஈர்ப்பின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஒவ்வொருவருக்கும் சமாதானம் பெறுகின்றோம், கர்த்தருடைய மனமகிழ்ச்சி பெறுகின்றோம், கர்த்தருடைய கிருபை பெறுகின்றோம். எல்லா கரங்களை கர்த்தரை சோதரிப்போம், கரங்களை கர்த்தரை சோதரிப்போம். எல்லா கட்டுரை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லா விதமான அவமானத்தை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு சரீரம் தொட்டு சுகமாக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு இதயம் தொட்டு காயங்களை சுகமாக்கட்டும். எல்லா காயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. எல்லா விதமான மன பாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. கணவன் மனைவிகளை பிரிவு செய்கிற போராட்ட பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிரப்பமாகி போவதாக. கர்த்தருடைய கரம் குடும்பங்களில் ஆறுதல் உண்டுபடுத்தும். கர்த்தருடைய கரம் குடும்பங்களில் சமாதானத்தை கட்டெடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்கு தாழ்த்தப்படுத்தும். கர்த்தருடைய கரம் நாட்களை சமாதானத்தை கட்டெடுப்படியாக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆமென். எபினேசரே ஆராதனை,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த இடத்திலே குடும்பமாய் சேர்ந்து உண்மை ஆராதிக்கும்படி கத்தரை ஆராதிக்கும்படி உங்களோடு கூட இணைந்து கத்தரை நாமத்தை பதியப்படுத்தும்படி கத்தரோட பாக்கியத்துக்காக கத்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்களே சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர் என்பதை பாருங்கள். அவர் என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மாறுறதுனால அவர் மாறி போகிறவர் அல்ல. அவர் நம்முடைய தகப்பன், அவர் மாறாத தெய்வம், அவர் நம்முடைய தகப்பனாகவே இருக்கிறார். நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சந்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 38வது வசனம். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சண்டைகள் எழுப்புகிறது என்ன என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து, அவருக்கு அன்பாய் இருந்த 12 பேர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன. இந்த நாட்கள்ல ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்கிற, ஏசப்பாவோடு கூட ஊழியத்தில் இருந்த அவருடைய சீசர்களை பார்த்து அவர் கேட்ட வார்த்தையை சபைக்குள் இருக்கிற நம்மோடு கூட அவர் வெளிப்படுத்துகிறார். நம்மோடு கூட அவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கலக்கங்கள் இருக்கிறது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக விசுவாசிகள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க ஏசப்பா சபைக்கு வாங்க, உங்க கவலை எல்லாம் மாறிடும். நீங்க சர்ச்சைக்கு வாங்க, உங்க கடன் எல்லாம் மாறிடும். நீங்க சர்ச்சைக்கு வாங்க, உங்க பிள்ளைகள்லாம் நல்லாயிருவாங்க. இப்படி சொல்லி சுவிசேஷம் சொல்லி நினைச்சுவாங்க, சபைக்கு கூப்பிடுவாங்க. நாமளும் அப்படிதான் சொல்லி நினைச்ச மற்றவங்களை கூப்பிடுறோம். அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இன்னைக்கு 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 3 வருஷம் ஏசப்பாவோடு கூட இருந்த டீச்சர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலக்கங்கள் இருக்குது பார்த்துருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன கலக்கம்? குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அல்லது எதிர்காலத்தை குறித்து, எதையாவது குறித்து இருந்து ஒரு கலக்கம். கலக்கம் இல்லைன்னு சொல்றோம், கைது போவாங்க. கலக்கம் இல்லைன்னு சொல்றோம், கைது